சிம்பிளான டேஸ்டியான புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து கிளறி விட்டு எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டு, மிளகாய் வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புதினாவோட கலர் நல்லா கொஞ்சம் மாறுற வரையும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரை நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு, சூடு ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்தோன்னா ஒரு டேஸ்டான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.